Hello all. Today we are going to do English practice through a short story about nature. In this video, you can learn simple vocabulary with Tamil meaning. Let's get started. In a small village, there was a big old tree near the river. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஆற்றின் அருகே ஒரு பழைய மரம் இருந்தது. It had given shade to people, fruits to children and nests to birds for many years. பல ஆண்டுகளாக அது மக்களுக்கு நிழலையும் குழந்தைகளுக்கு பழங்களையும் பறவைகளுக்கு கூடுகளையும் கொடுத்தது. The villagers loved the tree. It was like a part of their family. கிராம மக்கள் அந்த மரத்தை மிகவும் நேசித்தார்கள். அது அவர்களின் குடும்பத்தின் ஒருவராகவே இருந்தது. One day, a huge storm hit the village. ஒரு நாள் பெரிய புயல் அந்த கிராமத்தை தாக்கியது. The winds were strong and trees began to fall. காற்று பலமாக வீசியது. மரங்கள் விழ ஆரம்பித்தன. The old tree too started shaking. அந்த பழைய மரமும் குலுங்கத் தொடங்கியது. A young boy who often played under it cried out, "Please don't fall my tree." அந்த மரத்தின் கீழ் அடிக்கடி விளையாடும் ஒரு சிறுவன் கத்தினான், "தயவு செய்து விழாதே என் மரமே." The storm raged all night, but the tree held on. புயல் முழு இரவும் கொந்தளித்தது, ஆனால் மரம் தாங்கிக் கொண்டது. Its roots went deep, gripping the earth tightly. அதன் வேர் ஆழமாக நிலத்தை பற்றிக் கொண்டிருந்தது. By morning, the storm ended, and the sun slowly rose again. காலையில் புயல் முடிவுக்கு வந்தது, சூரியன் மெதுவாக மீண்டும் உதயமானது. The boy ran to see if the tree was still standing. சிறுவன் ஓடி வந்து மரம் இன்னும் நிற்கிறதா என்று பார்த்தான். It was standing strong, though many branches were broken. பல கிளைகள் முறிந்திருந்தாலும் அது வலுவாக நின்றது. The boy jumped with joy and said, "You didn't leave us." சிறுவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து சொன்னான், "நீ எங்களை விட்டு போகவில்லை." Years passed. The boy grew up and the tree grew older. ஆண்டுகள் கடந்து சிறுவன் வளர்ந்தான், மரம் முதிர்ந்தது. One day, a man came to cut it down to build a new road. ஒரு நாள் ஒரு மனிதன் புதிய சாலை அமைக்க அதை வெட்ட வந்தான். The man, now grown up, stopped them and said, இப்போது வளர்ந்துவிட்ட அந்த மனிதன் அவர்களை நிறுத்தி கூறினார், "This tree taught me to stay strong when life gets hard. You cannot remove what has taught us to live." வாழ்க்கை கடினமான போது உறுதியாக இருக்க இந்த மரம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நாம் வாழ கற்றுக் கொடுத்ததை உங்களால் அகற்ற முடியாது. The road was built a little away and the tree remained. சாலை சிறிது தூரம் விலகி அமைக்கப்பட்டது, மரம் அங்கேயே இருந்தது. Like the old tree, stay rooted during life's storms. அந்த பழைய மரம் போல வாழ்க்கையின் புயல்களில் வேரூன்றி உறுதியாக இருங்கள். Your strength doesn't come from how tall you stand. உங்கள் வலிமை நீங்கள் எவ்வளவு உயரமாக நிற்கிறீர்கள் என்பதிலிருந்து வருவதில்லை. It comes from how deep your roots are. அது உங்கள் வேர்கள் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றன என்பதிலிருந்து வருகிறது. Thanks for watching. Please subscribe.